உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர். என்னுடைய 6 நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாட்டு பாடி வாக்கு கேட்டதை ஞாபகப்படுத்தி நாங்க பேசியிருந்தேன். அதை தான் குறிப்பிட்டு சொன்னார். அவரே அந்த பாட்டினுடைய வரியை எடுத்து, அது தலைவர் கலைஞர் எழுதிய பாடல். அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, என் அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்க பார்த்து எடைகளை போடு, நீ எத்தனுக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு. இதான் பாட்டு. சிதம்பரம் பக்கத்துல கொள்ளாற்றுக்கு முன்னாடி தேசிய நெடுஞ்சாலையில 6433 கோடி ரூபாயில புதுசா கட்டி இருக்கக்கூடிய மேம்பாலம் திடீர்னு உள்வாங்கி இருக்கு. இதுதான் பாஜக திட்டங்களுடைய குவாலிட்டி. ஆனா பழனிசாமி ஆட்சியோட அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, அதான் அடையாளம். துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடே சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. இப்படி எல்லாமே நெகட்டிவ் தான். இதெல்லாம் பழனிசாமி ஆட்சியோட பல்லிழிக்கிற லட்சணம். தவறுக்கு மேல் தவறுகள் செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டராகி இருக்கக்கூடிய இடம் தான் பாஜக வாஷிங் மிஷின். என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தரமான முந்திரி வேணும்னாலும் கடலூர் தான், லேட்டஸ்டான பலாப்பழம் வேணும்னாலும் கடலூர் தான், சர்க்கரை உற்பத்திக்கும் கடலூர் தான், இந்தியாவுக்கே கரண்ட் உற்பத்திக்கும் கடலூர் தான். சோழர் காலத்தில் கடல் வாணிபம் செழித்த ஊர் நம்ம கடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன கருணையே வடிவான வள்ளலார் வளவந்த மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம். சிதம்பரம் நடராஜர் கோயில், பிச்சாவரம் அலையாத்தி காடு, சில்வர் பீச்சுன்னு இன்னும் எத்தனையோ பெருமைகள் கொண்ட மாவட்டம் நம்முடைய கடலூர். சேஞ்சாஜி கோட்டையில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய ஆதரவை கேட்டு புனித டேவிட் கோட்டை அமைஞ்சிருக்கக்கூடிய கடலூருக்கு வந்திருக்கிறான். தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கினார். 2021 6வது முறையா கழக அரசு அமைஞ்ச உடனே இது திராவிட மாடல் அரசுன்னு பெயர் வச்சோம். 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சி நாசம் செஞ்ச நிர்வாகத்தையும் நிதிநிலையும் நாம சரி செஞ்சோம். சரி செஞ்சோன்னு சொல்றதை விட தமிழ்நாடு 0.07 விழுக்காடுன்னு வளர்ச்சின்னு பழனிசாமி படுபாதாளத்தில் தள்ளின நம்ம மாநிலத்தை நம்ம ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில சாதனை திட்டங்களால 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட்னு கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலக பத்திரிகைகள் எல்லாம் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு தலைப்புச் செய்தியா போடுகிற அளவுக்கு சூப்பர் ஹிட் கவர்மெண்ட்டை கொடுத்தோம். திராவிட மாடல்ல நாம செஞ்ச ஒவ்வொரு திட்டமும் இட்டாச்சு. இன்னும் சொன்னா சூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்து திராவிட மாடல் 2.0க்கு ரெடி ஆகலாமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? சாதனை திட்டங்களை நிறைவேற்றின தெம்போட, திராணியோட, உரிமையோட உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். இப்போ வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? என்னதான் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருந்தாலும், இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்ங்கிற முறையில் அதை வழிமொழிந்து நானும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல குறிஞ்சிப்பாடி தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதி, நம்ம வெல்லும் வேட்பாளர் வேங்கையின் மைந்தன் MRK பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையா வேளாண்மைக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்ச அமைச்சர் தான் இவர். மண் செழிச்சு விளைச்சல் பெருகி விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணமானவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகள் அளிக்கணும் என்று அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி,
நம்மை வெல்லும் வேட்பாளர் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாத்து அவங்களுடைய நலனுக்காக உழைச்ச சி.வே. கணேசன் அவர்கள் தொழிலாளர் பிரச்சனைகளை தீர்த்தது மட்டுமல்ல, நம்ம இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக மாற்றி மாவட்டந்தோறும் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க செஞ்சவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்கு அளிக்கணும்னு அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். என் ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர். நண்பர் கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய கட்சியை துணிச்சலா நடத்தி துரோகிகளிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் என்ற தெளிவாக முடிவெடுத்து உறுதியோட நம்முடைய கொள்கை கூட்டணியில இணைந்திருக்கிறார். அவரே சொன்னார், சில நாட்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய அன்பு மகன் விஜயபிரபாகரனுக்கு ஆதரவா விருதுநகர்ல பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அப்ப பிரச்சார கூட்டத்தில் நான் குறிப்பிட்டேன், அதைத்தான் குறிப்பிட்டார். மக்கள் ஆணையிட்டால் படத்தில் என்னுடைய ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாட்டு பாடி வாக்கு கேட்டதை ஞாபகப்படுத்தி நாங்கள் பேசியிருந்தேன். அதைத்தான் குறிப்பிட்டு சொன்னார். அவரே அந்த பாட்டினுடைய வரியை எடுத்து, அது தலைவர் கலைஞர் எழுதிய பாடல். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்க பார்த்து எடைகளை போடு, நீ எத்தனுக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு. இதுதான் பாட்டு. இன்று சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை கேட்டு கடலூருக்கு வந்திருக்கிறேன். சகோதரி அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுனதை பார்த்தேன். இங்கேயும் கூறியிருக்கிறார், இந்த கூட்டணி முன்னாடியே அமையலன்னு நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி இருந்தாங்க. உண்மைதான், இது எப்பவோ அமைந்திருக்க வேண்டிய கூட்டணி தான். பரவாயில்லை, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா நம்ம கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. நிச்சயமா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. எப்படி 2006 கேப்டனுக்கு வெற்றி தந்தது மாதிரியே 2026 தேர்தலில் சகோதரி பிரேமலதா அவர்களுக்கும் முரசு சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும் என்று உரிமையோடு நான் கேட்கிறேன். அடுத்து காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி என்னுடைய இனிய சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் ஆதரவு பெற்ற நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஜோதிமணி அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒளிவிளக்காக திகழ்ந்த பெரியவர் இளைய பெருமாளுடைய அருமை மகன். பொறியாளராக இருந்து பொது தொண்டு ஆற்றும் ஆர்வத்தோடு களம் காண்கிறார். அவருக்கு பானை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து கடலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெள்ளு வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஏ.எஸ். சந்திரசேகரன். சட்டக்கல்லூரியிலே படித்த காலத்திலேயே காங்கிரஸ் தொண்டராக சேவையாற்ற தொடங்கினவர். இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளராக செயல்பட்டு வருகிறார். அவருக்கு கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள். சிறுபான்மை சமூக மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர். விவாதங்களிலும் ஏன் ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக பேசி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தினுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து நெய்வேலி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சபா ராஜேந்திரன் அவர்கள் 2006, 2016, 2021 என்று 3 முறை உங்களுடைய குரலா சட்டமன்றத்தில் ஒழிச்சவர். நெய்வேலி மக்களோட உயர்வுக்காகவும் தொகுதியின் மேம்பாட்டுக்காகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்.
அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து பண்டோட்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கொள்கை தோழமையாக விளங்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள். நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களுடைய அன்பை பெற்றவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மையினரிடையே ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர். அவருக்கு பானை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து புவனகிரி சட்டமன்ற தொகுதி நம்முடைய வெல்லும் வேட்பாளர் துரை கி சரவணன். நம்முடைய உள்ளத்தில் நிறைஞ்சு வாழக்கூடிய டாக்டர் துரை கிருஷ்ணமூர்த்தி அவருடைய அருமை மகன். திமுக பொறியாளர் அணியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சிதம்பரம் மற்றும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுடைய குரலை எதிரொலித்தவர். ஆக கடலூர் மாவட்டத்தில் இந்த 9 வெற்றி உறுதியா 100க்கு 100 அடிக்கணும். கடலூர் மாவட்டம் தயாரா? இன்னும் சத்தமா தயாரா? 100க்கு 100 தயாரா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதியாயிடுச்சு. நீங்க உட்காரலாம். மகளிர் மேம்பாட்டுக்கு முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே விடியல் பயணத்தினுடைய திட்டத்தை சாத்தியப்படுத்தினவன் தான் இந்த ஸ்டாலின். எழுச்சி தமிழர் குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு நம்மை பின்பற்றி இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மோட திட்டங்களை காப்பியடிச்சே பழக்கப்பட்ட அதிமுக அதை பத்தி சொல்லி இருக்கு. நான் கேட்கிறேன், 2016 தேர்தல் அறிக்கையில் வயசானவங்களுக்கெல்லாம் பேருந்துகளை இலவசம் சொன்னாங்க, செஞ்சாங்களா? 2016 அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வயசானவங்களுக்கு பேருந்துல இலவசம் சொன்னாங்க, செஞ்சாங்களா? திமுகவை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்கிற ஹிஸ்டரிய அந்த கெப்பாசிட்டிய நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. மகளிர் முன்னேற்றத்திற்கு அடிப்படையான இந்த விடியல் பயண திட்டத்தை நியாயமா மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரவேற்றிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நகரங்களில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கிற காரணத்தினால மெட்ரோ ரயில் பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சான் அப்படின்னு சொன்னார். மெட்ரோ லாபகரமா இயங்க முடியலன்னு கவலைப்பட்டிருக்கிறார். பிரதமரே இப்படி பேசுறாருன்னா என்ன பொருள்? அவருக்கு இந்த திட்டம் பிடிக்கல. மகளிர் முன்னேற்றத்தை பற்றி அவர் கவலைப்படல. அது மட்டுமல்ல, அவங்க வந்தா என்டிஏ ஆட்சியில இந்த விடியல் பயண திட்டத்தை நிறுத்திடுவாங்க என்றுதானே பொருள். மோடியோட பேச்சை மீறி செயல்படுகிற துணிவு பழனிசாமிக்கு இருக்கா? நிச்சயம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்களுடைய உரிமையான விடியல் பயணத்தை அதிமுக அடிமைகள் நிறுத்த நீங்க அனுமதிக்க போறீங்களா? விடியல் பயணத்தை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சீரழிக்க என்டிஏ கூட்டம் நிறைய பிளான் வச்சிருக்காங்க. என்ன அந்த பிளான்? விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை நிறுத்திடுவாங்க. அதுக்கான ட்ரைலர் தான் உதய் மின் திட்டம். அதே மாதிரி தமிழ் அழிப்பதற்கான பிளான் தான் மும்மொழி திட்டம். அது மட்டும் இல்ல, மாநில மக்களை தங்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்கிற நாசம் செய்யத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். அடுத்த நம்முடைய உழைப்பையும் வரிப்பணத்தையும் சுரண்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் தான் ஜிஎஸ்டி திட்டம். விரைவில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை அதிகாரத்தை குறைக்க வரக்கூடிய திட்டம் தான் தொகுதி மறுசீரமைப்பு. இப்படி வரிசையா என்டிஏ கூட்டணி நிறைய பிளான் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் முறியடிக்க யாரால முடியும் சொல்லுங்க? நம்மால மட்டும்தான் முடியும். நம்மால் மட்டும்தான் முடியும். இங்க மேடையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளால் தான் முடியும். நம்ம தமிழ்நாடு டாப் கியர்ல
முன்னோக்கி போகணும்னா திராவிட மாடல் 2.2 ஆட்சி தான் அமையணும். பச்சை போய் பழனிசாமி ஆட்சியில தமிழ்நாடு எப்படியெல்லாம் பாழடிக்கப்பட்டுச்சு. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இதுதான் பழனிசாமியுடைய ட்ரேட்மார்க். தொழில் தொடங்க வந்த கம்பெனிகள் எல்லாம் வெளிமாநிலங்களுக்கு ஓடுனாங்க. அமைச்சர்களே குட்கா மாமூல் வாங்கினாங்களே, மாமூல் பட்டியல 2 டிஜேபிக்கள் இருந்தாங்களே மாமூல் பட்டியல்ல. பழனிசாமிக்கு தெரியாமல் அந்த மாமூல் வசூல் நடந்துச்சு. பழனிசாமி அவர்களை தமிழ்நாடு போதை பொருள்மயமானது உங்க ஆட்சியில தான். பட்டி தொட்டியெல்லாம் போதை பொருள் வித்துச்சு உங்க ஆட்சியில தான். கையை கட்டி வேடிக்கை பார்த்த உங்க பாக்கெட்டுக்கு வந்த மாமூல் எவ்வளவு? இப்படி என்னால பழனிசாமி பற்றி பெரிய லிஸ்டே போட முடியும். நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில கண்ணுங்கருத்துமாக இருக்கணும்னு சிஸ்டமேட்டிக்கா திட்டமிட்டு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். வளர்ச்சினா எல்லா மாவட்டத்துக்குமான வளர்ச்சியா இருக்கணும்னு நம்ம அரசுல பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுல சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன். சிதம்பரத்தில் புதிய பேருந்து நிலையம், பிச்சாவரம் சுற்றுலா மைய மேம்பாட்டு பணிகள், கடலூர் மாநகராட்சி அண்ணா பாலத்துக்கு அருக கெடிலமாற்றின் குறுக்கே புதிய பாலம், சிதம்பரம் கூட்டு குடிநீர் திட்டம், அருவாள் மூக்குல கடல் நீர் உட்புகுவதை தடுக்க வெள்ள நீரை விரைவா வடிய அதற்காக புதிய கால்வாய், குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் பெருமாள் ஏரிய தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி கொள்ளளவை மேம்படுத்தக்கூடிய பணி, திட்டக்குடியில புதிய கால்நடை தீவன ஆலை, இன்னும் நிறைய இருக்கு. சொன்னா ஒரு நாள் போதாது. நான் மேடைக்கு மேடை சாதனை திட்டங்களை புள்ளி விவரங்களோடு சொல்றேன்ல. நான் கேட்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள், ஏன் ஒரே ஒரு நாள் பழனிசாமி தன்னுடைய சாதனைகள் இதுன்னு பட்டியல் போட்டு பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது ஒரே ஒரு நாள் சொல்றதுக்கு சாதனை ஏதாவது பழனிசாமி கிட்ட இருக்கா? இல்ல. அதனாலதான் அவருடைய பேச்சு என்பது, அவருடைய முழு பேச்சு என்பது முழுக்க முழுக்க பொய்களும் அவதூறுகளும் நிறைஞ்சிருக்கு. அவர் மட்டுமா? அவருடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய பாஜக கூட எதுவும் சொல்ல முடியல. தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டத்தையும் அவங்க செஞ்சது கிடையாது. செய்கிற வழக்கமான திட்டங்களை கூட எப்படியாவது உருப்படியா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதுதான எக்ஸாம்பிளுக்கு எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை, பக்கத்திலேயே. அது நேற்று நடந்திருக்கு. சிதம்பரம் பக்கத்தில் கொள்ளிடம் ஆற்றுக்கு முன்னாடி தேசிய நெடுஞ்சாலையில் 6433 கோடி ரூபாயில் புதுசாக கட்டியிருக்கக்கூடிய மேம்பாலம் திடீர்னு உள்வாங்கியிருக்கு. இதுதான் பாஜக திட்டங்களுடைய குவாலிட்டி. இதனால தான் அவங்க சொல்லிக்கொள்ள சாதனைகள் எதுவும் இல்லை. முன்னேறி எப்படி போகுதோ பின்னேறும் அப்படியே தான் போகும். தரந்தாண்டு கொச்சைப்படுத்தி பேசுறது பழனிசாமி கோவுக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே லிப்ஸ்டிக் பஸ்ன்னு சொன்னார் பழனிசாமி. அவர் கூட இருக்கக்கூடிய அறவேக்காடுகள் சும்மா இருப்பாங்க. CV சண்முகம், MR விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க பேசுனதெல்லாம் திரும்ப சொல்றதுக்கு கூட நான் கூசுது. பெண்களை ஈடுபடுத்தக்கூடிய RSS சங்கி கூட்டமா அதிமுக மாறி இருக்கு. இப்போ அண்ணா திமுக அல்லது அமித்ஷா திமுகவாக மாறி இருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசுல எண்ணற்ற முற்போக்கு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் பெண்கள் எல்லாம் இன்றைக்கு DMK கவர்மெண்ட் எங்க கவர்மெண்ட்னு பெருமையோடு சொல்றாங்க. உங்க உரிமை தொகை தடுக்கணும்னு யார் நினைச்சாலும் அந்த சதி திட்டம் தோன்றும் போதே அதை உடைப்பான் இந்த ஸ்டாலின். அதற்கு சாட்சி தான் February 13. அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? February 13 காலையில விடியும் போது அலாரம் மாதிரி 5000 ரூபாய் வந்துருச்சுன்னு மெசேஜ் டோன் தானே 1,31,00,000 வீடுகளை ஒழிச்சதுன்னு சொல்றதை விட மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. நல்லவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிறவங்களோட நிம்மதியை கெடுத்துச்சு.
இப்போ பழனிசாமி காப்பி அடிச்சு அந்த உரிமை தொகை உயர்த்துவோம்னு சொல்லியிருக்கிறார். துரோகத்தின் முழு உருவமான பழனிசாமி அவர்களே, ஏற்கனவே கடந்த தேர்தலே உங்களுடைய பொய் வாக்குறுதிகள் நம்பாம மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. இப்போ உரிமை தொகை வாங்குற பெண்களை கொச்சைப்படுத்தி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு புது வாக்குறுதியை கொடுக்குறீங்க? சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவோட 10 ஆண்டுகள் ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றலன்னு சொன்னேன்னு, அதுக்கு இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா? ஆனால் நான் சொன்னதையெல்லாம் செஞ்சு முடிச்சு தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு சூப்பர் ஸ்டாரை நான் களத்தில் இறக்கி இருக்கிறேன். அதுதான் இந்த தேர்தல் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் சொல்லும், இந்த தேர்தல் அறிக்கையும் சொல்லும். இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்களுக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் தெரியும்ல? ஸ்பெஷலா இல்லத்தரசி திட்டம். எவ்வளவு கூப்பனு? எவ்வளவு? 8000. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இல்லத்தரசிகளுக்கு இனிமேல் உரிமை தொகையாக 1000 அல்ல 2000. நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் குழந்தைகளுடைய பசியை போக்குற திட்டம் மட்டும் இல்ல, இல்லத்தரசிகளுடைய பணிச்சுமையை குறைக்கிற திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை மட்டும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய போறோம். கூடுதலா 15 லட்சம் குழந்தைகள் சாப்பிட போறாங்க. இது மட்டும் இல்ல, புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதுமை திட்டத்திலையும் இனிமேல் 1000 அல்ல 1500. உயர்கல்வி முடிச்சு 5 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாதம் பயிற்சி வழங்க போகிறோம். விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் இது. மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போகிறோம். மகிழ்ச்சியா? நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி, இயற்கை சீற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம் கேட்டிங்கன்னா இது கடலூர் மாவட்டம் தான். உங்களுடைய வேதனையை துடைக்கணும்னு தான் போர்க்கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25000 ரூபாய், நீண்டகால பயிர்களுக்கு 27000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 12000 ரூபாயும் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம். அடுத்து பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாகும். மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய்க்கும் உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய்களுக்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். கடலூர் துறைமுகம் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம்தான். தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் இன்னும் ஏராளமாக இருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, நம்ம இளைஞர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும், திறன் மேம்பாடு அடையணும், உயர்ந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கணும்னு பாடுபடுறோம். கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்துன்னு நான் சொன்னது மட்டும் இல்லை, பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கல்விக்காக யார் பேசினாலும் அவங்கள மனசார நான் பாராட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்படித்தான் இதே கடலூர் சாத்திப்பட்டு கிராமத்தை சார்ந்த செல்ல பசங்க 2 பேர்
தேவாவையும் பேர் சொல்லுங்க, தேவா ஜீவா தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சி பாராட்டினேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதே போல் நான் முதல் திட்டத்தில் இதே கடலூர் மாவட்டம் வேக கொள்ளையை சார்ந்த இந்துமதி, வடக்குத்து பகுதியை சார்ந்த பத்மாவதி கடந்த ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம பிள்ளைகள் பெறக்கூடிய வெற்றியைத்தான் திராவிட மாடல் ஆட்சியோட வெற்றியாக பார்க்கிறேன். இது மாதிரி திராவிட மாடலோட அடையாளமாக லட்சக்கணக்கான சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனால் பழனிசாமி ஆட்சியோட அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, அதான் அடையாளம். துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடே சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. இப்படி எல்லாமே நெகட்டிவ் தான். இதெல்லாம் பழனிசாமி ஆட்சியோட பல்லிழிக்கிற லட்சணம். தவறுக்கு மேல் தவறுகள் செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டராகி இருக்கக்கூடிய இடம்தான் பாஜகவுடைய வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க முடியாத பாஜகவுக்கு பின்வாசலை திறந்துவிடும் என்பதுதான் பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட். அதனால தான் நாங்கள் சொல்றோம், நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அழுத்தமா எல்லா இடத்துலையும் கேட்கிறேன். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆளுக அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடி மண்ணோடு வீழ்த்தப்படணும். அதுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். கலைஞருடைய மகனா கேட்கிறேன், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய குறிஞ்சிப்பாடியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு, திட்டக்குடியில சிவி கணேசன் அவர்களுக்கு, நெய்வேலியில சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு, புவனகிரியிலே துரைக்கு சரவணன் அவர்களுக்கு, சிதம்பரம் தொகுதியிலே தமிழ்மூன் அன்சாரி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்குகள் அளிக்கணும். அதே போல விருத்தாசலத்தில் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு முரசு சின்னத்திலும் வாக்குகள் அளிக்கணும். பண்டுட்டியில விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும், காட்டுமன்னார் கோயில் ஜோதிமணி அவர்களுக்கும் பானை சின்னத்திலும் வாக்குகள் அளிக்கணும். அதேபோல் கடலூரில் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த சந்திரசேகரனுக்கு கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகள் அளிக்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமா அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் சாதனைகள் சிறக்கும், தமிழ்நாடாக விளங்கும். இது உங்களுடைய ஸ்டாலின் கேரண்டியாக கொடுக்கிற தமிழ்நாடு மென்மேலும் வளர்ந்திட, திராவிட மாடல் நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர். முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.